நான் உங்களுக்கு சிவராத்திரி எப்படி வந்துச்சுன்னு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. முன்னாடி ஒரு காலத்துல லாங் லாங் அகோ தேவர்கள் எல்லாம் உயிர் வாழ அமிர்தம் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு கடவுளிடம் ஐடியா கேட்டாங்க. அதுக்கு கடவுள் சொன்னாரு, பார்க்கடலை கடைஞ்சா கண்டிப்பா அமிர்தம் கிடைக்கும். பட் நீங்க ஒரு குரூப் மட்டும் இதை கடைய முடியாது. உதவிக்கு அசுரர்களையும் உதவிக்கு கூப்பிடலாம். அவங்களுக்கு அமிர்தம் கொடுப்போன்னு பொய் சொல்லி கூப்பிடுங்க, வந்துருவாங்கன்னு முடிவு பண்ணி மசோதா நிறைவேற்றியாச்சு. உடனே எல்லாரும் சேர்ந்து கடலை கடைய ஆரம்பிச்சிட்டாங்க. அமிர்தம் வரப்போகுதுன்னு கடைஞ்ச வேகத்துல விஷம் வெளியே வந்துருச்சு. இத பார்த்த உடனே எல்லாருக்கும் உயிர் பயம் வந்து ஓட ஆரம்பிச்சாங்க. கடவுளே காப்பாத்துன்னு கடவுளையே வேண்டுனா மனுஷனுக்கு பிரச்சனைனா கடவுள் வருவாரு. அந்த கடவுளுக்கே பிரச்சனைனா யாரு வருவா? வந்தார் அந்த ஈஸ்வர கடவுளே நேர்ல வந்தார். அவர் மனுஷ பிரச்சனைக்கு மட்டும் வர்ற கடவுள் இல்ல, கடவுளின் பிரச்சனைக்கே வர்ற மகேஸ்வர கடவுள். வந்தார், விஷத்தை எடுத்தார், குடித்தார். கடவுளின் கடவுளையும் நிலை தடுமாற செய்யும் ஆலகால விஷம் சிவன் தடுமாறினார். தன் கணவனை காப்பாற்ற விஷம் உடலில் பரவாமல் இருக்க தன்னுடைய கணவனின் கழுத்தில் கை வைத்து விஷம் உடம்பில் இறங்காமல் தடுத்தாள். அதனால் கழுத்தில் விஷம் அப்படியே நின்றது. அன்றிலிருந்து அவர் நீலகண்டன் ஆனார். இதிலிருந்து நமக்கு கடவுள் என்ன சொல்றார் என்றால், எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் நம்மளை முதல்ல ஓடி வந்து காப்பாற்றுவது நம்மளோட மனைவி, அப்புறம் நம்ம அப்பா அம்மா. அதனால மனைவிய நல்லபடியா பாத்துக்குங்க, அப்பா அம்மாவையும் நல்லபடியா பாத்துக்குங்க. அதே மாதிரி இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஆணுக்கு பெண் சமம், ஆணும் பெண்ணும் சமம் எல்லாம் நம்ம பேசுறோம். ஆனா புராண காலத்திலேயே தன் உடம்பில் பாதியை கொடுத்து அர்த்தநாரியா நின்னவர் சிவன். சிவனும் சக்தியும் ஒன்னு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நிரூபிச்சவர் அவர்தான். பெண்ணுக்கு சம உரிமை இப்ப கேட்டுட்டு இருக்கோம். அப்பயே ஆணும் பெண்ணும் சமம் என்று நிரூபிச்ச முதல் கடவுள் எங்க அப்பன் ஈசன் தான். ஆனா சிவனு கும்புற நிறைய பேர் பண்ற முதல் தப்பு என்ன தெரியுமா? பெண்ணை மதிக்காம இருக்கிறது, பெண்மைய அவமதிக்கிறது. கடவுளே தான் உடம்பில் பாதி கொடுத்து ஆணும் பெண்ணும் கலந்த இந்த சரீரத்தை கண் முன்னாடி நிறுத்தினப்போ, நீ அப்பேற்பட்ட பெண்மையை அவமதிச்சு அவமானப்படுத்தி பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை பண்றது, இதெல்லாம் பண்ணுனா அந்த சிவன் எப்படிப்பா உங்களை மன்னிப்பாரு? என்ன செட்டில தான் போட்டு வறுப்பாரு. சரி, நம்ம வாங்க கதைக்கு போவோம். இவங்கெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. சிவன் விஷம் அருந்திய அந்த இரவை கண்முழிச்சு தூங்காம இருக்கணுங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து ஆடல் பாடி மகிழ்விச்சாங்க அவரை. அந்த ராத்திரி தான் சிவன் விஷம் அருந்திய அந்த ராத்திரி தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடுற சிவராத்திரி அப்படின்னு புராண வரலாறு சொல்லுது. இன்னொரு கதையும் இந்த சிவராத்திரிக்காக இருக்கு. திருவண்ணாமலை மலை உருவான கதை. அதுவும் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோல போட்டிருக்கேன். ஆக மொத்தத்துல மனதார ஓம் நமசிவாயன்னு சொல்லி சிவனை கும்பிட்டார். மனதில் எந்த ஒரு தீங்கும் தீமையும் இல்லாம அந்த கடவுளை கையை எடுத்து கும்பிடுறப்போ அந்த கடவுள் நம்மளை எப்பவும் கூட இருந்து காப்பாற்றுவார். அதனால சிவனை பிடிச்ச எல்லாரும் சொல்லுங்க, ஓம் நமசிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி, வணக்கம். இந்த மாதிரி மேலும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கலையமுதன் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.